வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, டெல்லியில் குடியரசு தின விழா செலிப்ரேஷனில் ஒவ்வொரு மாநிலத்துடைய அலங்கார ஊர்திகள் அணிவகுக்கும்ல, தமிழகத்துடைய அலங்கார ஊர்தியும் அணிவகுத்துச்சு. அப்போது திமுக காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு, தாய்மொழியான தமிழில் இல்லையே, எதுக்காக ஹிந்தியை திணிக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸை சேர்ந்தவர்கள் ரொம்ப ஆவேசமாக கொந்தளிக்க, கொஞ்சம் பொறுங்க மிஷின் நிற்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திலையும் எழுதப்பட்டிருக்கு, தாய்மொழியான தமிழ்லையும் எழுதப்பட்டிருக்கு. ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து பொங்காதீங்க, அடுத்த பக்கத்தையும் பாருங்க, தாய்மொழியான தமிழில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. எலெக்ஷன் டைமா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போட திமுக பிளான் பண்ணுச்சு. ஆனால் 5 நிமிஷத்தில் பாஜக அதை தவிடுபடியாக்கிருச்சு அப்படின்னு பாஜகவினர்கள் பதிவுகள் போடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று குடியரசு தின விழா செலிப்ரேஷனை அட்டன் பண்ணியிருக்காரு. டெல்லி செலிப்ரேஷனை அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த புகைப்படம் வைரலாக ஷேர் ஆகுது. இப்போ இந்தி கூட்டணி என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி பின்வரிசையில் வேணும்னே இடஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. இதே மாதிரி முன்னாடி இது மாதிரி ஒரு சர்ச்சை வந்துச்சுல, ராகுல் காந்திக்கு பின்வரிசையில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பஞ்சாயத்து வந்துச்சு. ஆக்சுவலாக அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டாங்களே வீரர் வீராங்கனைகள், அவங்கள சிறப்பு விருந்தினராக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ சிறப்பு விருந்தினர் அப்படிங்கிற முறையில் விளையாட்டு வீரர்கள் ஃப்ரண்ட் ரோவில் இருந்தாங்க. பின்னாடி வேறு வழி இல்லாமல் ராகுல் காந்தி அவர்களுக்கு பின்னாடி சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. ஏன்னா சீஃப் கெஸ்ட்டுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும். நம்ம இந்தியாவை பெருமைப்படுத்தினவங்க அவங்க ஒலிம்பிக் போட்டியில், அதனால அவங்களுக்கு முன்வரிசையும் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும் கிடையாது, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸுக்கும் பின்வரிசை தான் இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. இப்போ அதே மாதிரியான பஞ்சாயத்து ராகுல் காந்தி அவர்களுக்கு பின்வரிசையில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டிபேட்டு. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி எதற்கு ஈக்குவலானது தெரியுமா? கேபினட் மினிஸ்டருக்கு ஈக்குவலான பதவி. ராகுல் காந்தி அவர்கள் உட்கார்ற அதே பகுதியில் தான் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸும் உட்காந்துருக்காங்க. முன்னாடி யார் உட்காந்துருக்கான்னு பாருங்க, சிவராஜ் சிங் சௌகான் உட்காந்துருக்காரா, அதன் பிறகு ராகுல் காந்தி உட்காந்துருக்காரா, ராகுல் காந்திக்கு பின்னாடி சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உட்காந்துருக்காரு பாருங்க. எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி மத்திய அமைச்சருக்கு இணையான பதவி. அப்போ அதன்படி தானே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இடம் அப்படின்னு பாஜக விளக்கம் கொடுக்குறாங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே மிக முக்கியமான ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. ஐரோப்பிய யூனியனில் மொத்தம் 27 நாடுகள் இருக்கு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை பார்த்துட்டு ட்ரம்ப் உட்காந்து கதறிக்கு இருப்பார். அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் ட்ரெண்டிங்கு. ஐரோப்பிய யூனியனுடைய கமிஷனுடைய பிரசிடென்ட், கவுன்சிலுடைய பிரசிடென்ட், நடுவில் பிரைம் மினிஸ்டர் மோடி, 3 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடிய புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் செம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இது அமெரிக்காவுக்கு செம கதறலை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு. இதை ஐரோப்பிய யூனியனுடைய கமிஷனுடைய பிரசிடென்ட் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த ட்ரேட் டீலை ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறாங்கன்னா, மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா டீலுக்கும் இதுவரைக்கும் போடப்பட்ட எல்லா டீலோட இதுதான் டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. வேறு லெவல். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம், கடைசி டாப்பிக்கு, ஜப்பானில் யூபிஐ டிரான்சாக்ஷனை கொண்டு வர இந்தியன் கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க. ஜப்பானுக்கு சுற்றுலா போகக்கூடிய பயணிகளுக்கு வசதியாக யூபிஐ டிரான்சாக்ஷன் ஜப்பானில் அறிமுகம் செய்யப்பட இருக்கான். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.